சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். புதுச்சேரியில் திமுக போட்டியிடக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், இப்போ நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவருடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றிருக்கிறாரு. இப்போ மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இதே போன்று வாபஸ் பெறப்படுமா? அது பற்றிய தகவல்கள் உண்டா? புதுச்சேரியில் வேட்புமனு வாபஸ் பெற இன்று மதியம் 3 மணியோடு நிறைவட உள்ள நிலையில் தற்போது நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனந்த் பாபு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ச்சியாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு இழுபறி காரணமாக காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதன் காரணமாக இந்தியா கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்தது. மேலும் திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை வாபஸ் பெறுவதற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். இன்னும் 40 நிமிடங்களே உள்ள நிலையில் தற்போது நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு அவர்கள் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ளார். இதேபோல் மீதமுள்ள 5 தொகுதிகளில், அதாவது திமுக போட்டியிடக்கூடிய 5 தொகுதிகள் காலாப்பட்டு, ராஜ்பவன், திருபுவனை, மங்கலம், காரைக்கால் தெற்கு போன்ற தொகுதிகளில் வாபஸ் பெறுவதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக திமுக எடுத்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளவர்கள் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற மாட்டோம் என திட்டவட்டமாக காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. மேலும் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவட உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்ப பெறவில்லை என்றால் இந்த 5 தொகுதிகளில் நேரடியாகவே இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நேரடியான ஒரு போட்டியானது நிலவ உள்ளது. இதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த உழவர்கரை தொகுதியிலும் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவசங்கர் என்பவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அவரும் வேட்புமனுவை திரும்ப பெற மாட்டேன் என தெரிவித்ததன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாகவும் அறிவித்துள்ளது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுகிறது. ஆனால் அந்த தட்டாஞ்சாவடி தொகுதியிலே மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அவரும் வாபஸ் வாங்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்ததன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி சார்பில் இதுவரை ஒரு முழுமையான கூட்டணி நிறைவேறாத நிலையில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருவது. மேலும் இந்த இந்தியா கூட்டணியில் உள்ள குழப்பத்தின் காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு நிலை உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் 40 நிமிடங்களே உள்ளது. இந்த 3 மணிக்கு வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான நேரம் முடிந்த பின்னரே என்ன நடக்கும் என்பது தெரிய வரும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றுடன் அந்த வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாள். ஆனால் திமுக, VCK, அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு தொகுதியில் இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை அங்கே நிலவக்கூடியதை பார்க்குறோம். இன்னும் ஒரு 40 நிமிடங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது யாராவது வாபஸ் பெறுவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதுவே புதுச்சேரியினுடைய தற்பொழுதைய நிலவரமாக இருக்குது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.